கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி தேவனுடைய ஆலோசனை. அதில் இருக்கிற சில காரியங்களை இருக்கிற நேரத்தில் நாம் பார்க்கலாம். அதனால் இன்றைக்கு ஆலோசனை என்றால் பலதரப்பட்ட ஆலோசனைகள் இருக்கிறது. அதாவது நல்ல விஷயங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை இருக்கிறது, தவறான விஷயங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை இருக்கிறது. இந்த ஆலோசனைக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா அறிவுரை என்று கூட சொல்றாங்க. அறிவுரை அல்லது ஒருத்தருடைய அனுபவம். ஆலோசனைனா ஒருத்தருடைய அனுபவம், அதாவது அனுபவமும் அறிவும் உள்ள நபரின் வழிகாட்டுதல் எடுத்துக்கலாம். ஆலோசனைனா அனுபவமும் அறிவும் உள்ள நபரின் வழிகாட்டுதல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அது மாதிரி இந்த ஆலோசனை கேட்டு நடக்கும்போது சில நேரங்கள்ல அது பிளஸ்ஸா இருக்கும், சில நேரங்கள்ல அது மைனஸா கூட இருக்கலாம். நல்லதாக இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். இது ஆலோசனை கொடுப்பவருடைய மனநிலையை பொறுத்தது. யார் எந்த மாதிரி நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்களோ அவங்க நம்மளுக்கு நல்லதுன்னு நினைச்சு சொன்னா நல்லதா இருக்கும். ஒருவேளை அவங்க நம்மளுக்கு கெட்டதா நினைச்சு சொன்னா அது கெட்ட ஆலோசனையா தான் இருக்கும். இந்த ஆலோசனைக்கு கவுன்சில் அப்படின்ற ஒரு அர்த்தம் கூட வருது. கவுன்சில்னு ஒரு அர்த்தம் வருது, அட்வொகேட்னு கூட ஒரு அர்த்தம் வருது, அறிவுரை என்று கூட வேதத்துல இந்த வார்த்தைகள்லாம் பார்க்கிறோம். ஆனா ஐடியா வேற. ஐடியான்றது வேற, அது யோசனை. ஐடியான்றது யோசனை. இன்றைக்கு நம்ம ஆலோசனையை பற்றி பார்க்கிறோம். யார் ஆலோசனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு. யாரெல்லாம் ஆலோசனை கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கு. யார் ஆலோசனை கொடுக்க வேண்டும்னா அனுபவம் நிறைந்தவர்கள் தான் ஆலோசனை கொடுக்கணும். ரொம்ப அனுபவம் இருக்கணும். அனுபவம் இல்லாமல் ஒருத்தர் கொடுக்குற ஆலோசனையை ஏற்க முடியாது. அவங்களுக்கு அனுபவமே இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, ஒருத்தர் ஒரு எலக்ட்ரிக்கல் வேலை செய்யறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு ஒருத்தர் வந்து ஐடியா கொடுக்குறாரு, இந்த மாதிரி கனெக்ஷன் கொடு, அந்த மாதிரி கனெக்ஷன் கொடு, இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுன்னு சொல்றாருன்னா அவர் எலக்ட்ரிஷியனா இருக்கணும். இல்லைன்னா அந்த கனெக்ஷனை மாற்றி கொடுத்துட்டா என்ன ஆயிரம். சிலர் அந்த மாதிரி ஆலோசனை எல்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, ஐடியா இருக்காது. அதாவது அந்த வேலையை பற்றின எந்த நாலேஜும் இருக்காது. அந்த வேலையை இது முன்னாடி அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஆனா ஐடியா மட்டும் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அழகா அதை கொடுப்பாங்க. ஊழியத்துல கூட அப்படித்தாங்க. ஊழியத்தினுடைய அனுபவம் ஒன்றும் இருக்காது. ஆனா ஊழியத்துல அனுபவமான ஊழியக்காரர்களுக்கு இவங்க நிறைய என்ன பண்ணுவாங்க, ஐடியாலாம். இந்த ஐடியாலாம் அவங்க பார்த்து அனுபவிச்சு இல்லைங்களா, ஒன்று சிலதெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும்னு இருக்கும், சிலதெல்லாம் விட்டு விடணும் இருக்கும். எல்லா அனுபவம் மூலமா நிறைய தெரிஞ்சிருக்கும். ஆனா எந்த அனுபவம் இல்லாம என்ன பண்ணிடுவாங்க வந்து இந்த ஆலோசனை கூட கொடுப்பார்கள் என்றதாக நாம் பார்க்க. இந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய ஆயிருக்கும். ஆனால் நாம் எப்படிப்பட்ட ஆலோசனையில நடக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும், எப்படி அதை புரிஞ்சுக்கிறது என்றதை பத்தி சில காரியங்களை இந்த நாள்ல நம்ம பார்க்கலாம். அதனால இன்றைக்கு ஆலோசனை என்ற பேர்ல ஒருவரை ஒருவர் தாக்குவது அதிகமாயிடுச்சு. இல்லைங்களா, நானும் ஆலோசனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எங்களை ஒருத்தர் பேச்சில் என்ன பண்றதுங்க, ரொம்ப ஒரு போரே நடக்கிற மாதிரி. இங்களா இங்க மாதிரி இங்க மாதிரி இங்க மாதிரி இங்க நாங்க ரொம்ப சொல்லிட்டு கேட்டா நான் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொன்னேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஆலோசனைன்ற பேர்ல ரொம்ப நோகடிக்கிறது கூட உண்டு. அதே மாதிரி ஆலோசனை என்ற பேர்ல நான் உனக்கு ஆலோசனை கொடுக்குறேன், ஒரு பெஸ்ட் ஆலோசனை இது, சரிங்களா, அவர்கிட்ட நீ பேசாத அப்படின்வாங்க. அவர் சொன்னா செய்யாத அப்படின்வாங்க. அவர் சொல்றதெல்லாம் நீங்க ஏன் செய்றீங்க, இதெல்லாம் ஒரு ஆலோசனையா. இது எதிர்மறையா தானே நடக்கும். ஒருத்தர் சொன்னதுக்கு எதிர்மறையா அவருக்கு கீழ்ப்படிய வேண்டாம், அவர் சொன்னபடி செய்ய வேண்டாம் என்கிறதுக்கான ஒரு விதமான ஒரு ஆலோசனை. அதான் முதல்ல சொன்ன ஆலோசனை, மற்றவர்கள் கொடுக்கிற ஆலோசனை சில நேரங்கள்ல நமக்கு நன்மை பயிலும், சில நேரங்கள்ல அதிகப்படியாக நமக்கு கெட்டதுதான். கெட்டது என்று சொன்னா தேவனுக்கு விரோதமான காரியங்கள்ல நாம் செய்யும்படியாக
ஒரு தூண்டுதல் கூட ஆலோசனை என்ற பேர்ல என்ன நடந்துரும். அதனால ஆலோசனை ரொம்ப முக்கியம். அது யார் சொல்லணும், யார்கிட்ட கேட்கணும், யார் சொல்றது ஏற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு வரமுறை கூட வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்றதாக நாம் பார்க்கிறோம். பெரும்பாலும் ஆலோசனை சொல்லுகிறவர்கள் அதாவது அந்த ஆலோசனையை கேட்டு அது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா பெரும்பாலான நிறைய இருக்கு, அது நல்லது கூட. வாலிபர்களுடைய ஆலோசனை, வாலிபருடைய ஆலோசனை தான் 90% ஃபெயிலியர் ஆகும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எங்கள் வீட்டில் எடுத்தோங்களேன் நமக்கு ரொம்ப வயசு ஜாஸ்தி அதனால நமக்கு அனுபவம் இருக்குது, எது எப்படி என்ன எல்லாம் அனுபவம் இருக்குது. ஆனா பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரியும் ஏதோ அவங்க பார்த்து நம்ம வளர்ந்த மாதிரியும் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லி உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா, உங்களுக்கு இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நம்மள என்ன பண்ணுவாங்க பிள்ளைகள், பெரும்பாலும் பிள்ளைகள் நம்மள. அதுல சில பெற்றோர்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஆலோசனை தவறானதுன்னு, ஆனா ரொம்ப ஈஸியா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்புறம் அது ஃபெயிலியர் ஆகும்போது சொல்லுவாங்க எனக்கு தெரியும். பெற்றோர் அதுதானே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பாங்க. ஆனா பெரும்பாலான வாலிபர்களுடைய ஆலோசனை ஃபெயிலியர் தான். ஏன்னா அவளுக்கு அனுபவம் இல்லை, யுகிப்பார்கள், யோசனை பண்ணிப்பாங்க, இது இப்படித்தான் போவோம், இது இப்படித்தான் நடக்கும், இது இப்படித்தான் ஆகும் என்று அவங்களா ஒரு கற்பனை உலகத்துல. எப்பவுமே வாலிபர்கள்லாம் ரொம்ப கற்பனை உலகத்துல இருக்கிறவங்க. அப்படி அவங்களே ஒரு கற்பனை பண்ணிப்பாங்க, இப்படிதான் இப்படித்தான் இப்படித்தான்னு ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த கற்பனை உலகத்துல இருந்து இவர்கள் அனுபவத்தை சேர்த்து இது கரெக்டா தான் இப்படிதான் ஆகும்னு நினைச்சுப்பாங்க. ஆனா அது ஃபெயிலியர் ஆயிடும். அப்புறம் சொல்லுவாங்க இல்ல நான் இப்படி நினைச்சேன், இல்ல அது தவறா போன எனக்கு தெரியாது அப்படின்ற பெரும்பாலான ஆலோசனைகள். அனுபவம் இல்லாததுனால ஆலோசனைகள் தோல்வியில போய் முடிஞ்சிடும். அதான் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். மதியனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். மதியனுடைய வழி எப்படி இருக்குங்க, அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும், ரொம்ப நல்லது மாதிரி தான் தெரியும் மதியனுடைய வழி. ஆனால் அது சரியா இருக்காது, செம்மையாய் தோன்றும், அது சரியா இருக்காது. அனுபவம் இல்லாம கொடுக்கிற ஆலோசனை. ஊழிய விஷயத்துல கூட நான் சமீப காலத்துல டிவியில நான் பார்த்தேன். ஒரு வாலிபர், ரொம்ப சின்ன பையன் தான் அவரு, எல்லா ஊழியக்காரருமே குறை சொல்றாரு. எல்லா ஊழியக்காரங்களும் உங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை. எஸ்பெஷலி நிறைய நேரங்கள்ல இந்த சபை நடத்துகிற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க பாருங்களேன், அவங்களுக்கு இந்த சபை நடத்துகிற விஷயங்கள்ல நிறைய போராட்டம் இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப நாலேஜ் அவங்க, ஏன்னா சொல்லுவாங்க இல்லைங்களா, நிறைய ஆடுகள் இருக்கும், ஒவ்வொரு ஆடு ஒவ்வொரு ஸ்டைல்ல இருக்கும். எல்லா ஆடையும் மேய்க்கிற பொறுப்பு இருக்குது இல்லையா. அப்ப எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி தன்னை என்ன பண்ணிக்கணுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, அப்ப யாருக்கு எப்படி செய்தி கொடுக்கணும், யாருக்கிட்ட எப்படி பேசணும், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்டுக்கோப்பான ஒரு விஷயங்கள் அவங்க மனசுல வச்சுட்டு இருப்பாங்க. அது சபை நடத்துகிற ஊழியர்களுக்கு அது நன்றாக தெரியும். ஆனா இந்த சுவிசேஷ ஊழியர்கள் அப்படின்னு சிலர் இருப்பாங்க, சிலர், எல்லாரும் சொல்ல முடியாது, சிலர். அவங்க வந்து பேசி என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, சபையிலே ஒரு பெரிய கழகத்தை உருவாக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய தாட் எல்லாம் நான் சொல்றது தான் அங்க போகணும், அங்க ரீச் ஆகணும் அப்படின்ற தாட்ல வந்துருவாங்க. ஆனா சபைக்குள்ள ஒவ்வொரு ஆடுகள் எப்படி இருக்குது, என்ன நிலைமையில இருக்குது, அந்த ஆடுகளுக்கு எப்படிப்பட்ட தீனி கொடுக்கணும், அந்த ஆடுகளுக்கு எப்படி தண்ணி போடணும், தண்ணி கொடுக்கணும், அதன் டீட்டெயில் எல்லாம் சபை மேய்ப்பிற்கு தெரியும் பாருங்க. ஆனா இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, அவங்க உடைச்சிருவாங்க. ஆலோசனை என்ற பேர்ல பேசி என்ன பண்ணிடுவாங்க, உடைச்சிருவாங்க. சபையில பிரச்சனை வந்துடும். அப்படி நிறைய ஊழியர்கள் செய்யறதை நான் பார்த்திருக்கிறேன். அதனாலதான் இப்ப பெரும்பாலும் சபைகள்ல தெரியாத ஆளை கூப்பிடுறதே இல்லை. இப்ப கூட நிறைய கூடும்போது நான் சொல்றது, முதல்ல என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கூப்பிடுங்க. ஏன்னா அந்த ஃபீல் தெரியாத ஆளை கூப்பிட்டு ஏதாவது பேசிட்டு போயிட்டாருன்னா நம்ம குழப்பத்தை உண்டாகிட்டாருன்னா ரொம்ப. ஏன்னா ஆலோசனை என்ற பேர்ல நிறைய குழப்பங்கள் கூட ஏற்படுகிறது என்றதாக நாம் பார்க்கிறோம். அறிவுரை என்ற பேர்ல அதான் முதல்ல சொன்ன, அனுபவமே இல்லாமல்
அவர் மூத்த ஊழியர் கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷத்துக்கு மேல அவர் சபை ஊழியம் நடத்திட்டு இருப்பாரு. இவர் ஒண்ணுமே அந்த அனுபவமே இருக்காது. அவர் என்ன பண்ணாருங்க, ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது சில ஆலோசனைகள் ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். பெரும்பாலான ஆலோசனைகள் எப்படி இருக்கும்னா, இவருக்கு அந்த அனுபவமே இல்லாம நம்மளுக்கு வந்து சொல்றாரு, என்ன ஆயிடும்? ஒருவேளை அதை ஏற்றுக்கும் போது நம்மளுக்கே ஊழியத்துல என்ன ஆயிருங்க, ஃபெயிலியர் ஆயிரும். லைஃப்ல கூட அப்படித்தான் இல்லைங்களா? லைஃப்ல இப்போ பாருங்க, இப்போ இந்த கல்யாண விஷயத்துல பாத்தீங்கன்னா, அப்பா இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முன்ன நின்று செய்வாங்க. இந்த பையன் நல்ல பையன், அவர் ரொம்ப தங்கமான பையன், கல்யாணம் பண்ணிக்கலான்னு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க சேஞ்ச் ஆயிடுறாங்க. அந்த சேஞ்ச் ஆகுறது நமக்கு தெரியுது இல்லை. அவங்க நல்லா இருக்கிற வரைக்கும் ஓகே, அவங்க சேஞ்ச் ஆகிற பாருங்க, சேஞ்ச் ஆகும் போதுதான் பிரச்சனையே வருது. அப்போதான் சில யோசனைகள், ஆலோசனைகள், நீ ஆலோசனை குத்தியே எங்க வாழ்க்கையை பாரு, என் பொண்ணு வாழ்க்கையை பாரு, என் பையன் வாழ்க்கையை பாரு என்று என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஏன் என்கிட்டயே சிலர் வந்து என் பொண்ணு சந்தோஷமா இல்லைன்னு கூட சொல்லிடுறாங்க. உன்னால தானே. சில நேரங்கள் டைரக்டா சொல்றது உண்டு, சில நேரம் மறைமுகமா என்ன பண்றதுங்க சொல்றது உண்டு. நல்ல இப்பெல்லாம் கல்யாண இதுல போனாங்க, ரொம்ப ஜாக்கிரதையா பேச வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. நம்ம கொடுக்குற ஆலோசனைகள் நல்லதுன்னு நினைச்சு கொடுக்குற ஆலோசனைகள் கூட சில நேரங்கள் என்ன ஆயிடுங்க, தவறாக போறதுக்கு நிறைய வழிகளை வகுக்கிறது. அதனால ஆலோசனை என்றது எப்படி சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு ஆலோசனை சொல்றேன், பைபிள் கூட இருக்குது ஆலோசனை. ஆலோசனைன்னா ஏத்துக்கிறதும் ஏத்துக்காதும் உங்க இஷ்டம் அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. நான் ஆலோசனை சொல்றேன், ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, ஏற்றுக்க கூடாதுன்னு ஒண்ணு இருக்குது. நான் சொல்றேன், உன்னால ஏத்துக்க முடிஞ்சா ஏத்துக்க, இல்லைன்னா விட்டு அப்படின்ற ஒரு ஆலோசனை கூட வருது. கிட்டத்தட்ட அந்த ஆலோசனை நம்ம கொஞ்சம் சேஃபா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்கும். முதல்ல சொன்ன மாதிரி வாலிபர்களுடைய ஆலோசனை எப்படின்னா, அவங்க கீழ்ப்படியாதவர்களுடைய ஆலோசனை நிறைய வந்துருங்க. நிறைய நேரங்கள் அது ஒரு வசனம் வாசிச்சுட்டு நம்ம அப்படியே போலாம். 1 ராஜாக்கள் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம் 6 வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 12:6. அப்பொழுது ராஜாவாகிய ரெகொபெயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோடு ஆலோசனை பண்ணி, இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்கிறீர்கள் என்று கேட்டான். இப்போ ரெகொபெயாம் ஆட்சிக்கு வராரு. அப்போ அவங்க அப்பா எப்படி ஆட்சி பண்ணாரோ அவர் கூட இருந்தவங்க நிறைய முதியோர்கள் இருக்கிறாங்க, மூத்தவர்கள் முதியோர்கள். இப்போ நான் ஆட்சி ராஜாவா ஆயிட்டேன், நான் இவங்க மக்களை என்ன செய்யறது எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியல, ஆகையினால நீங்க கொஞ்சம் நம்மளுக்கு என்ன பண்ணுங்க, ஆலோசனை கொடுங்கள் அப்படின்னு பெரியவங்க கிட்ட கேட்கிறாரு. 7வது வசனம். அதற்கு அவர்கள், நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல்வார்த்தைகளை சொல்வீரானால் என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராய் இருப்பார்கள். ஒரு ஆலோசனை சொல்றாங்க, மக்களுக்கு நீ என்ன பேசணும் அப்படின்ற ஐடியா சொல்றாங்க. 8வது வசனம். முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு, முதியோர் சொன்ன ஆலோசனை என்ன பண்ணிட்டார்னா, ரெகொபெயாம் முதியோர் சொன்ன ஆலோசனையை தள்ளிட்டார். கீழ்ப்படியாமை. நிறைய நேரங்கள்ல கீழ்ப்படியாதவர்களின் ஆலோசனை தப்பாயிடும். அப்போ ஒருத்தர் ஆலோசனை சொல்றாருன்னா அவர்கிட்ட எந்த அளவுக்கு கீழ்ப்படிதல் இருக்குதுன்னு பார்க்கணும். யாருக்கு கீழ்ப்படிதல்னா தேவனுக்கு. நம்மளுக்கு கீழ்ப்படுத்த பத்தி சொல்ல முடியாது. அவர் தேவனுடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறார், எந்த அளவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாரோ அவருடைய வார்த்தை நம்ம என்ன பண்ணலாம், ஏற்றுக்கலாம். இங்க அதே நான் பெரியவர்கள் வார்த்தை என்ன பண்றாருங்க, விட்டுட்டாரு, கீழ்ப்படியாததுனால விட்டாரு. அப்போ கீழ்ப்படியாதவர்கள் கொடுக்கிற ஆலோசனை பெரும்பாலும் அவங்க தவறான வழிகளில் தான் முடியும். அதனால கீழ்ப்படியாதவர்கள் ஆலோசனை என்ன பண்ண முடியாதுங்க, ஏற்றுக்கொள்ளணும்னா கொஞ்சம் யோசிக்கணும் இல்லைங்களா? அதனால அப்படிப்பட்டவருடைய ஆலோசனை. இன்னொருத்தருடைய ஆலோசனை இருக்குது, அது சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லும் போது, சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இப்போ யாருடைய ஆலோசனையில நடக்கூடாதா? யாருடைய ஆலோசனைங்க? துன்மார்களுடைய ஆலோசனை. இப்போ நம்மளுக்கு ஆலோசனை வேணும்,
இவரு துன்மார்க்கரா இல்லையா நம்மளுக்கு எப்படி தெரியும் இல்லைங்களா? ஆனா அவருடைய ஆலோசனை எப்படி இருக்கும்னா நம்மளை வேற வழியா கொண்டு போயிடும். அதாவது சிலர் இருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த பக்கம் போங்க, ரோடு ரொம்ப அருமையா இருக்குதுன்னு சொல்லி அனுப்புவாங்க. நம்ம அங்க போய் அவஸ்தைப்படுவோம் பாருங்க, இல்லையா அந்த ரோடு பள்ளம் மேடா இருக்குது, அங்க வழியில அனுப்பிச்சுட்டே சொன்னா இவர் சந்தோஷப்படாரு, போட்ட போய் அவன் நல்லா அனுபவிக்கிட்டான், இல்லைங்களா அவஸ்தைப்பட்டான். இப்படிப்பட்ட ஆலோசனைகள் இருக்குது. உங்களுக்கு அது குறித்து அனுபவமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணிடுவாங்க, தள்ளி விட்டுட்டு, அதாவது மாட்டி விட்டுட்டு பின்னாடி இருந்து வேடிக்கை பார்ப்பாங்க. சில நேரங்களில் மாட்டி விட்டுட்டு ஆலோசனை கொடுத்து மாட்டிப்போம். மாட்டிட்ட அப்புறம் அவங்க பார்த்து ஏழை இப்படி ஒரு ஆலோசனை கொடுத்து நான் மாட்டிக்கிட்டேன்னு சொன்னா அதெல்லாம் நீ ஜாக்கிரதையா பார்த்தோம், நான் எதை சொன்னாலும் நீ நம்பிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. இப்படிப்பட்டவர்களுடைய ஆலோசனைய ரொம்ப நிதானமாக ரொம்ப யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய காரியம் அது. இப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்கிறவர்கள் யாருன்னு பார்த்தா பைபிள் படி அவருடைய கேரக்டர் என்ன பண்ணுங்க பார்க்கணும். இவங்க பைபிள் படி எப்படி இருக்கிறாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு பைபிள் படி எப்படி இருக்கிறாங்கன்னா அது வெறும் ஊழியர்கள் மட்டும் நினைச்சுக்காதீங்க. பைபிள் படி எப்படி இருக்கிறாங்கன்னா டோட்டல் கிறிஸ்டியன், புரியுங்களா? அது ஊழியக்காரரும் வரும், ஒரு பாஸ்டராக வரலாம், அல்லது ஒரு விசுவாசியாக கூட வரலாம். டோட்டலா பைபிள் படி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆலோசனையும் அனுபவத்தையும் பார்க்கணுங்க. அவருடைய ஆலோசனை, அவருடைய அனுபவம், தேவன்கிட்ட அவங்களுடைய நெருக்கம், அவங்க எப்படி இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து. ஆனா முதல்ல சொன்னல, ஏத்துக்கிறதும் ஏத்துக்காதும் உங்க இஷ்டம்னு சொல்றவங்க பிரச்சனை இல்லை. ஏன்னா ஏத்துக்கிறது ஏத்துக்காது ஏன் இஷ்டம் ஆயிடுச்சு, அவர் எது வேணாலும் சொல்லலாம். ஆனா சில நேரங்கள்ல நம்ப வேண்டிய சூழ்நிலை வரும், அவர் சொன்னா ஏத்துக்கலாம் அப்படின்ற சூழ்நிலை வரும்போது அது எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னா அவர்களுடைய நடக்கைகள், தேவனுக்காக அவர்கள் நடக்கிற நடவடிக்கைகளை பார்க்கணும். அடுத்தது அவர்களுடைய கனிகளை பார்க்கணும். எந்த அளவுக்கு அவர்களுடைய கனிகள் இருக்குது, எந்த அளவுக்கு அவருடைய நற்கிரியைகள் இருக்குது, எந்த அளவுக்கு தேவன் மேல பற்றுதலா இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்க இயேசு கிறிஸ்துவை போல பொதுநலமா இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தா அவருடைய ஆலோசனை 100% கரெக்ட்னு சொல்லலாம் இல்லைங்களா? அவங்க அப்படிப்பட்டவர்கள் ஏங்க இந்த வழியில நீங்க போகாதீங்க, அந்த வழி சரி இருக்காது, இந்த வழியில போங்கன்னா நம்பி போகலாம். புரிஞ்சுங்களா? அது வழின்னு மட்டும் இன்னைக்கு வாழ்க்கைக்கு அது ரொம்ப கரெக்ட். நல்லவர்கள் எப்பவுமே நல் வழியை தான் என்ன பண்ணுவாங்க காட்டுவார்கள். இன்னொரு விஷயம் சொல்றேங்க, இன்னொரு ஆலோசனை என்னன்னா, யாரெல்லாம் சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்களோ அவங்கெல்லாம் நம்மளுக்கு நல்லவங்க நம்ம தப்பா நினைச்சுக்கிறோம். யாரெல்லாம் நம்மளை கடிந்து கொண்டு புத்தி சொல்கிறாங்களோ உண்மையிலேயே அவர்கள் தான் நம்ம மீது பாசமா இருக்கிறோம். அவங்களுக்கு எல்லா ஆலோசனையும் என்ன பண்ணலாம், அவங்க கிட்ட நாம கேட்கலாம். ஏன்னா கடிந்து கொண்டு புத்தி சொல்கிறவர்கள் நம்முடைய வழிக்கும் நம்முடைய நன்னடத்தைக்கும் அவர்கள் உறுதுணையா இருப்பார்கள். ஆனா சிரிக்கிறவங்க பெரும்பாலான நேரங்கள்ல இல்லைங்களா, நம்ம நிறைய இடத்துல நம்ம தானே பண்றோம், ஐயோ சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு, தங்கமான மனுஷன், எப்பவுமே பாருங்க அவர் ஒரு கோவப்பட மாட்டாரு. கோவப்படுறவங்க கூட நம்மளுக்கு பிடிக்காது. ஆக்சுவலா கோவப்படுற இடத்துல தான் என்னங்க. அதனால்தான் ஒரே ஒரு அன்புள்ளவர் தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. ஆனா ஒரு விஷயம் அங்க சொல்லப்படும் போது அவர் கோபப்பட்டார்னு இருக்கும், சாட்டை எடுத்து அடித்தார்னு இருக்கும். ஏன்னா அன்புக்குள்ள அந்த சாட்டை எடுக்கிற தன்மை கூட இருக்கும். அந்த ஆலோசனை 100% எப்படி இருக்கும்னா பர்ஃபெக்டா இருக்குங்க, அது ரொம்ப சரியாகவும் இருக்கும். சில நேரங்கள்ல தேவனுக்கு விரோதமான சில ஆலோசனைகள் கூட அமைஞ்சிடும். அது பார்க்கறதுக்கு தேவனுக்கு விரோதம் இல்லாதது மாதிரி தெரியும். ஆனா கொஞ்சம் ஆழமா இது கரெக்டா அப்படின்னு பார்த்தோம்னா அங்கதான் அது தப்புன்னு நான் தெரியும். ஆனா அதை டக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது. ஒரு ரெண்டு விஷயம் இருக்குதுங்க. ஒண்ணு ஆலோசனை சொல்கிறவருக்கும் ஒரு விஷயம் இப்ப பாக்குறோம், இன்னொரு விஷயம் இருக்குது ஆலோசனை கேட்கிற நாம எந்த அளவுக்கு தேவனுக்குள்ள இருக்கிறோம். அப்பதான் அந்த ஆலோசனை கூட நாங்க என்னங்க சரியான வழியில நடத்தும். சங்கீதம் 107:10 இருக்குது பாருங்க. சங்கீதம் 107:10 ஒரு வசனம் போட்டுக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணுவார்கள். உன்னதமானவருடைய ஆலோசனை என்ன பண்ணுவாங்க, இதுதான் தவறான வழிகள். அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாங்க,
எப்படி சொல்றாங்க? இது தேவனுக்கு பிரியமா, இது தேவனுக்கு இஷ்டமா? தேவன்கிட்ட போயிடலாம். எந்த ஆலோசனையும் டக்குன்னு என்ன பண்ணிடக்கூடாதுங்க, கேட்டக்கூடாது. தேவனுக்கு அது சித்தமா அப்படின்னு பார்க்கணும். சில பேர் செய்யறதுக்கே சித்தம் பார்த்துன்னு இருப்பாங்க, எங்கேயாவது போறதுக்கே சித்தம் பார்ப்பாங்க. இல்லைங்களா? தேவனுக்கு சித்தமானால் நான் என்ன பண்றேன், அங்க போறேன் அப்படின்னாங்க. ஆனா தேவன் என்ன பண்றாரு, அந்த முயற்சி செய்கிறோமா. இப்போ பைபிள் படிக்கிறோம், பைபிள் படின்னு சொல்றாங்க, தேவனுக்கு சித்தமானால் நான் படிக்கிறேங்கன்னா எப்படி அது? இல்லைங்களா? தேவன் பாக்குறாரு, நீ பைபிள் படி, பைபிள் படிக்கவா, அப்ப உனக்கு சித்தமாகதான் இல்லையா, நான் என்ன பண்றேன், முடிவு பண்றேன். அப்ப என்ன பண்ணோம், தேவனே இந்த 6 மணி ஆகுது, நான் இன்னைக்கு பைபிள் படிக்கணும், நான் பைபிள் எடுத்து படிக்கணும் தேவனே அப்படின்னு 6 மணிக்கு போய் பைபிள் எடுத்தா தேவனுக்கு சித்தமானாலும் படிக்கலாம், தேவனுக்கு சித்தமானாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும், படிக்க முடியாத சூழ்நிலை வந்துடும், புட்டுலாம். ஆனா தேவனுக்கு சித்தமாகத்தான் நான் பைபிள் எடுக்கணும் தேவன் பாக்குறாரு. மற்ற விஷயத்துக்கெல்லாம் என் சித்தம் கேட்கறியா? ஒரு கடைக்கு போறதுக்கு என் சித்தம் கேட்கறியா? வேற ஏதாவது காரியம் பண்றதுக்கு என் சித்தம் கேட்கறியா? அதுக்கெல்லாம் முதல்ல நிக்கிறேன். ஆனா பைபிள் ஏதாவது தேவன் காரியம் செய்யணும்னா மட்டும் தேவனுக்கு சித்தமானாலுன்ற செய்ய, முதல்ல முயற்சி செய்ய, முயற்சி செஞ்சு செய்யலனா பரவாயில்ல. இது வசனத்துல சொல்றாங்க. நம்ம நாங்க ஆதி சபையில இல்ல சபையினுடைய அப்போஸ்தலர்கள் ஊழியத்துக்கு போறாங்க. ஊழியத்துக்கு போறதுக்கு ஆசியாவுக்கு ஊழியத்துக்கு போனோன்னு முயற்சி செய்யறாங்க. அப்படி ஆசியாவுக்கு ஊழியத்துக்கு போக முயற்சி செய்யும் போது தேவன் அவர்களை தடுக்கிறார். ஊழியத்துக்கு போறதுக்கு தான் தேவனுக்கு தடுக்கிறார். 3 முறை தடுக்கிறார். அதாவது கிளம்பி போகும்போது திசை திருப்பி விடுறாரு. அப்போ அதுதான் தேவனுக்கு சித்தம் இல்லை. கிளம்பாமலே தேவனுக்கு சித்தம் இருந்தா பாத்துக்கிறோம். ஒருத்தர் சொன்னாங்க, இல்லைங்களா, ஏங்க சர்ச்சைக்கு வரல, தேவனுக்கு சித்தம் போனாலும் வரேன். எப்படி, என்ன எப்படி சொல்றீங்க? தேவனுக்கு சித்தம் போனா இல்ல, மழை வர மாதிரிக்குது, மழை வந்துருமோ, நான் நஞ்சிருவனோ, அதனால நான் வரலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். சரி, மணி முடிஞ்சிச்சு, இல்லை டைம் மதியானம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் மழை வந்துதான். ஆமாங்க, இப்பதான் யோசிக்கிறேன், மழை வரலையே, பேசாம சர்ச்சைக்கு போயிருக்கலாம் பொழுது, பேசினாவது சர்ச்சைக்கு போயிருக்கணும். கரெக்ட் தானே? ஏன் தேவன்கிட்ட பேசின்னு போனா, மழை வருது, தேவனே எனக்கு மழை நிறுத்துப்பா, நாங்க உங்களுடைய சமூகத்துக்கு வரணும், கேட்கணும். அதுதான் தேவன் சித்த எதிர்பார்க்க மூவ் பண்ணணும். ஒரு வேளை நனைஞ்சிட்டாலும் பரவாயில்லப்பா, தேவனே நல்ல மழையில அபிஷேகம் பண்ணி சர்ச்சைகளை கூட்டு போனீங்கள, நன்றி பண்ண உணர்ந்துடணும். அது தேவன் பார்க்கிறார். கரெக்டுங்களா? எப்போ உடம்பு என்ன முடியலனாலும் தேவன் அதை என்ன பண்றாரு, தேவன் பார்க்கிறார். ஆனா பரவாயில்ல, மழை வருதான்னு கைவிட்டு பாரு, மழை வரலன்னா வந்துச்சுன்னா என்ன பண்றது, அதனால இருந்துட்டான்னு தேவன் சித்தம் சொன்னா. அதனாலதான் சொல்றாருங்க, உன்னதமானவருடைய ஆலோசனை என்ன பண்ணுவாங்க, அசட்டை பண்ணுவார்கள். எனக்கு பலன் இல்லை, என்னால நிற்க முடியாது, தேவனே நிற்க எனக்கு பலன் கொடுன்னு சொல்லி ஏன்ச்சு நின்னா பலன் கிடைக்கும், உட்காந்து இருந்த பலன் கிடைக்குமா? கிடைக்காது சகோதர. ஆனா என்ன சொல்லுவாங்க, உன்னால முடியல நீ உக்காந்துக்கோ, அது 10 பேர் சொல்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. அவங்க பாவம் பார்த்து சொல்றது உண்டு, இல்லைங்களா? ஆனா தேவனே எனக்கு பலன் கொடும். உன்னதமானவருடைய ஆலோசனை என்ன பண்ணுவாங்க, அசட்டை பண்ணுவார்கள். அவர்கிட்ட கேட்கறதே கிடையாது. எது செய்தாலும் அந்த உன்னதமானவருடைய ஆலோசனை, தேவன் எனக்கு ஆலோசனை கொடுன்னு கேட்கணும். ஏன்னா பழைய ஏற்பாடு காலத்துல பாத்தீங்கன்னா ஊரின் தும்மின்னு ஒண்ணு இருந்தது. அது ஆசாரியர்கள் கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல. ஒரு தேவனுக்கும் ஆசாரிக்கும் ஒரு கம்யூனிகேஷனுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் இருந்தது. எப்படியாப்பட்டதுன்னு தெரியல நம்மளுக்கு. இன்றைக்கு இருக்கிற ஒயர்லெஸ் மாதிரியா என்ன தெரியாது. ஆனா அது வித்தியாசமா இருக்குது. அப்படித்தான் இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்க. ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் ரொம்ப லாங்ல இருந்து ஒரு கம்யூனிகேஷன் இருக்கிற மாதிரி. என்னாகமம் 27:21, என்னாகமம் 27:21. அவன் ஆசாரியனாகிய எலெயாசாருக்கு முன்பாக நிற்க கடவன். அவன் நிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சன்னதானத்தில் வந்து ஊரின் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவான். ஊரின் தும்மின்னு வரும், அதுல ஆலோசனை கேட்கணும். அப்ப அது எப்படி ஆலோசனை கொடுக்கும்? அது சிக்னல் மாதிரி ஏதாவது வருமா தேவன் கிட்ட? அதெல்லாம் தெரியல. ஆனா அப்போ அது இருந்தது. அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியாது. அப்படியே இன்றைக்கு கருப்பு வெள்ளையில நம்முடைய பரிசுத்த வேதாகம் நம்ம கையில கொடுத்துட்டாங்க. அது நம்மளுக்கு ஆலோசனை இல்லை. அது எங்கிருந்து வருது தெரியாது. அதுல ஆலோசனை உள்ள நிறைஞ்சு கிடக்குது. சரியான நேரத்தில் சரியான ஆலோசனை நம்மளுக்கு என்ன பண்ணுங்க வழங்கும்.
தேவனுடைய ஆலோசனை இல்லாத இடத்துல என்ன ஆயிடும் தெரியுங்களா? எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடும். தேவனுடைய ஆலோசனைக்கு வரணும், முயற்சி செய்யணும். அவர் சித்தமா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கணும் தெரியுங்களா? முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சாதான் அவருக்கு சித்தமா இல்லையான்றது தெரியும். சும்மா அவருக்கு சித்தமா இல்லையான்னு முடிவு பண்ணக்கூடாது. முயற்சி செய்யணும். அது தடை ஏற்பட்டால் அவருக்கு சித்தம் இல்லை, தடை இல்லைன்னா கரெக்டா போயிட்டே இருக்கும். அதான் ஆலோசனை. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமல் போகும். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவர்கள் உறுதிப்படும். ஆலோசனை இல்லாமல் இருந்தால் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடும். அதான் சொன்னாங்க, எப்படியாப்பட்ட இடத்துல யார் இடத்துல எப்போ ஆலோசனை கேட்கணும்னு தெரியணும். ஒரு சகோதரர் ஒருத்தர்கிட்ட ஆலோசனை கேட்டார். நிறைய நேரத்தில் நான் கூட அதை கேட்டிருக்கிறேன். ஒரு கார் வாங்குறோம், ஒரு டூ வீலர் வாங்குறோம்னா ஒருத்தர்கிட்ட போய் ஆலோசனை கேட்போமா? ஓகே, கேட்போம். யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்போம்? ஆல்ரெடி அவங்க டூ வீலர் வச்சிருக்கணும், ஆல்ரெடி அவங்க கார் வச்சிருக்கணும். அவங்க கிட்ட தான் போய் என்ன பண்ணணும்? ஆலோசனை கேட்போம் இல்லைங்களா? ஒருத்தர் கார் இல்லை, டூ வீலர் இல்லை, அவர்கிட்ட போயிட்டு டூ வீலர் வாங்கலாமா, கார் வாங்கலாமா, எது நல்லா இருக்கும், எப்படி ஓட்டுறது அப்படின்னு கேட்டால் அவருக்கு என்ன தெரியும்? அதை தெரிஞ்ச மாதிரி பேசுறவங்க கூட இருக்கிறாங்க. அதை தவறான ஆலோசனை. அந்த ஆலோசனை யாரு எப்படி கொடுக்குறாங்க, யார்கிட்ட கேட்கணும்ன்றது நல்லா தெரியணும். அதனால நம்மளுடைய சொந்த ஆலோசனை கூட அநேக நேரங்கள்ல இது கரெக்டுன்னு நினைச்சுப்போம். அதான் சொன்னேன், வாலிபர்கள் பண்ற நம்மளுடைய சொந்தமா ஏதாவது ஒன்று யோசிப்போம், இதுதான் கரெக்டு. அப்புறம் என்ன நினைச்சிட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நான் இப்படி ஆகும்னு நினைச்சேன். அனுபவம் இல்லாத ஆலோசனை, அனுபவமான ஆலோசனை. நிறைய நேரங்கள்ல அனுபவசாலிகள் ஆலோசனை கொடுப்பாங்க. என் வாழ்க்கையில அதை நான் பார்த்துருக்கிறேன். அனுபவசாலிகள் ரொம்ப ஆலோசனை கொடுப்பாங்க. அதை நம்ம கை கொள்ளாம விட்டுறோம் பார்த்தீங்களா? அந்த அனுபவசாலிகள் அதை கேர் பண்றதே இல்லை. சொன்ன கேட்கல, அவங்க அனுபவிச்சுக்கிட்டு விட்டுருவாங்க. அதான் நல்ல அனுபவசாலிகளுடைய ஆலோசனை. அனுபவிச்சு கத்துக்கிட்டோம். இதே தான் தேவன் பண்றாரு. தேவன் ஆலோசனை கொடுக்குறாரு, நீ ஏத்துக்கலையா விட்டுறாரு. அனுபவிச்சு கத்துக்க. அதுல பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள், கண்ணீர் எல்லாம் அனுபவிச்சு ஐயோ இப்படி செஞ்சா தப்பு, ஐயோ இப்படி செஞ்சா தப்பு, ஐயோ இப்படி செஞ்சா தப்புன்னு சுயமா அந்த ஆலோசனை வரும்படியா தேவன் என்ன பண்றாரு? விட்டுறாரு. அதுதான் நீதிமொழிகள் 11:14. நீதிமொழிகள் 11:14. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். அநேக ஆலோசனைக்காரர் தேவனுடைய மக்கள், உங்கள் மீது பிரியமா இருக்கிறவர்கள். எல்லாத்துக்கும் மேல நம்ம மீது பிரியமா இருக்கிற யார்த்தங்க? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் தான். அப்ப வேதம் தான் நம்மளுக்கு சரியான ஆலோசனை. அந்த ஜெயம் கூட எப்படி வருதுன்னு சொல்றாங்க. 24:6 நீதிமொழிகள். 24:6 நீதிமொழிகள். நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். ஆலோசனைக்காரர் அநேகரால் நாங்க வெற்றி கிடைக்கும். நிறைய ஆலோசனைகள் நம்மளுக்கு வேணும். நீதிமொழிகள் 27:9. நீதிமொழிகள் 27:9. பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்காருதலான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாகும். நல்ல ஒரு வாசனையா இருக்கிறது போல ஆலோசனை. நிறைய நேரங்கள் நம்மளுக்கு நாங்க தேங்க்ஸ்பா, நல்ல ஆலோசனை கொடுத்தேன். பெரும்பாலும் நம்ம ஆலோசனை நம்ம சுய ஆலோசனைக்கு இருக்கிறோம், அல்லது தவறான ஆலோசனைக்கு போயிடுறோம். அது ரெண்டுத்தையும் மாத்தணும். சுய ஆலோசனை எனக்கு வேண்டாம், எனக்கு தோணுது வேண்டாம் சரிங்களா? இன்னொருத்தர் கொடுக்க ஆலோசனை, அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவங்களுக்கு எப்படி ஆலோசனை கொடுக்குறாங்கன்னு பார்த்து செய்யணும். அதெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள இருக்கிற லைஃபே முடிஞ்சிடும். ஒன்னே ஒன்று தான், அதை செஞ்சோம்னா லைஃப் சரிங்களா? அதுதான் நடக்கும், அதுதான் சரியா இருக்கும். அதுதான் ஏசாயா 9:6. ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். நம்மளுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. நான் சொன்னேன் இவ்வளவு ஆலோசனைகள் நான் சொன்னேன் சரிங்களா? ஆனா இன்னொரு ஆலோசனை, முக்கியமான ஆலோசனை தெரியுங்களா? நமக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்குன்னே ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் என்ன தெரியுங்களா? ஆலோசனை கர்த்தர். நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய ஆலோசனை எல்லாம் கரெக்டா இருக்கும்.
அப்ப அவர்கிட்ட தான் ஆலோசனை கொடுங்கன்னு கேட்கணும். ஒவ்வொரு முறையும் எல்லாத்துக்கும் தேவனை எனக்கு ஆலோசனை கொடுங்க, எனக்கு ஆலோசனை கொடுங்க, ஆலோசனை கொடுங்க, ஆலோசனை கொடுங்க என்ன பண்ணுங்க? கேட்கணும். இன்றைக்கு நம்ம குத்துவிளக்கில் இருக்கிற 4வது சபையை பத்தி பேசணும். ஆனா அன்னைக்கு காலையில இருந்து எனக்கு நிறைய டிஸ்டர்ப் ஆச்சு. கடைசியில் அது குறித்து நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி எழுதலான்னு ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும்போது கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஏன்னா லாஸ்ட் மினிட் அங்கே வேற சில பிரச்சனைகள் முடிகிற டைம்ல வந்துச்சு. இன்னும் எனக்கு 2 மணி நேரம் தேவை. அதுக்குள்ள வேற இன்னொரு பிரச்சனை வந்துச்சு. நான் யோசனை பண்ண இந்த பிரச்சனை வந்துச்சு, இதை முடிக்கிறதுக்கு டைமும் பத்தாது. இப்போ என்ன பண்றது? தேவன்கிட்ட தான் நான் ஆலோசனை பண்ணேன். தேவனே, இந்த சப்ஜெக்ட் என்னால இன்னும் இன்கம்ப்ளீட்டா இருக்குது, நான் என்ன செய்யறது அப்படின்னு ஆலோசனை தேவன்கிட்ட ஆலோசனை கேட்கும்போது தான் இந்த ஆலோசனை சப்ஜெக்ட் எனக்கு வந்தது. இந்த சப்ஜெக்ட் ஏற்கனவே எடுத்தது, வேற ஒரு இடங்கள்ல எடுத்தது. அப்பதான் இந்த பேஜ் நான் எடுத்துட்டு இருக்கும்போது இது வந்தது. எனக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன், அவரை பத்தியே சொல்லுவோமே என்று இந்த நாள்ல அந்த ஆலோசனை வந்தாச்சு. ஏனென்றால் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் அவர் தான். ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட கேட்கணும், தேவனே எனக்கு ஆலோசனை கொடும், நான் என்ன பண்றது? நான் பெரும்பாலும் கிடியோன் மாதிரி வைப்பாங்க. கிடியோன் வச்சா இல்லையா, இந்த கம்பளி மேல பனி விழணும், மற்ற இடத்துலாம் பனி விழக்கூடாது, அது உன் சித்தம் நான் புரிஞ்சுக்கிறேன். 2வது வாட்டி என்ன பண்ணாரு, மற்ற இடத்துலலாம் பனி விழணும், இந்த உள்ளன் மேல பனி விழக்கூடாது, அப்போ உன் சித்தன்னு புரிஞ்சுக்கிறேன்னு கிடியோன் வச்சாரு. அந்த மாதிரி தேவன்கிட்ட இந்த ஆலோசனை சரியா கரெக்டான கிடியோன் மாதிரி என்ன பண்ணுவாங்க, வச்சுதான் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியமும் நான் பண்ணிட்டு வரேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அப்படி வச்சதுல தேவன் ஒரு விஷயம் கூட எனக்கு ஃபெயிலியர் ஆகும் தெரியல. ஒண்ணு சரி செட் ஆகல, அது ஏதோ தடையாச்சுன்னா இம்மிடியட்டா அதை விட்டுருங்க. தேவனுக்கு சித்தம் இல்லை, வேண்டாம். அது எங்களுடைய மனைவி கிட்ட பெரும்பாலும் நிரூபிச்சு கூட காட்சியிருக்கிற, பாரு இது தடையாச்சு, தேவனுக்கு சித்தம் இல்லை, முயற்சி செய்ய ஃபெயிலியர் ஆயிரும் பாருன்னு சொல்லி ஃபெயிலியர் ஆயிருக்குது. அதுவரை எது சொல்லுவான், நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ற இது தேவனுக்கு சித்தம் இல்லை, பாரு இது கரெக்டா இல்லையான்னு சொல்லி செய்வாங்க. ஏன்னா தேவனுடைய ஆலோசனை எல்லா நேரங்களிலும் சரியாக இருக்கும் என்றதாக பார்க்கிறோம். அதனால்தான் தேவன் சொல்றாரு, நான் உனக்கு போதிக்கிறேன். அவர் தான் நமக்கு போதிக்கிறார். அந்த வசனம் வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 32, சங்கீத புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ரொம்ப அழகாங்க சொல்லும் போது, நான் உனக்கு போதித்து, அவர் தான் போதிக்கிறது, அவர் தான் நடக்க வேண்டிய வழிகள் என்ன பண்றவரு, காட்டுகிறவரு. அப்புறங்க உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆலோசனை சொல்ற யார் தாங்க? உன்மேல் என் கண்ணை வைத்துனாங்க. உன்னை நான் கவனிக்கிறேன், உனக்கு என்ன தேவைன்னு தெரியும், அதை நான் உனக்கு செய்வேன். உன்மேல் என் கண்ணை வைத்து நான் தான் உனக்கு ஆலோசனை பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு எந்த ஆலோசனைனாலும் அவர்கிட்ட கேளுங்க, கிடியோன் மாதிரி கேளுங்க, போராடி கேளுங்க, நிச்சயமா அவர் செய்வார். ஆனா ஒண்ணு, நாம ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு அதை தேவன் செய்யணும்னு நினைச்சு அதுதான் ஆலோசனை நினைச்சா அது தப்புங்க. அதையும் அண்டர்லைன் பண்ணிக்கணும். நீங்க ஒரு மனசுல ஒரு விஷயத்தை வச்சு தேவனை அதை நடத்தித்தான் ஆகணும் அப்படின்னு தேவனை கட்டாயப்படுத்தினீங்கன்னா அது தேவன் உங்களுக்கு வெற்றிகரமான ஆலோசனை அமையாது. அது வேதத்தின்படி இருக்குது. ஒருத்தருக்கு எனக்கு இன்னும் ஆயில் வேணும் ஆயில் வேணும்னு கேட்டாரு, 15 வருஷம் தேவன் கூட்டி கொடுத்தாரு, 15 வருஷம் தேவனுக்கு விரோதமா தான் நடத்தாரு. தேவன் ஒரு முடிவு பண்ணிட்டா தேவன்கிட்ட விட்டுறணும். சில பேர் விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? தேவனே எங்களுக்கு ஒரு நல்ல ஆம்பளை பிள்ளை வேணும்பா, குழந்தை பிறக்கிறதுக்கு ஆம்பளை பிள்ளை வேணும். அப்ப நமக்கு தேவன் ஆம்பளை பிள்ளை கொடுத்தாலும் சரி, பொம்பளை பிள்ளை கொடுத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நாங்க ஏத்துக்க தயார். ஆனால் தேவன் எங்க ஜெபத்தை கைவிட மாட்டார், எங்க ஜெபத்தை தள்ள மாட்டார். இப்ப எது கரெக்ட்? எது கரெக்டுங்க? உன் மனசுக்குள்ள என்ன இருக்குது, அது நிறைவேற்றணும்னு தேவனை ப்ரெஷர் பண்றது. என் இஷ்டத்துக்கு தேவன் என்ன பண்றது, இழுக்கிறது. நான் நினைச்சது நடக்கணும்னு இருக்குது. அந்த ஆலோசனை ஃபெயிலியர் ஆயிருங்க, அந்த ஆலோசனை ஃபெயிலியர். அதனால தேவன் ஆலோசனை தான் கேட்கணும். அதனால்தான் அவனு சொல்லும் போது நான் உண்மையில என்ன பண்றேன், ரொம்ப அழகா சொல்ற, நான் உனக்கு போதித்து நீ எப்படி நடக்கணுமோ நான் சொல்ற வழியில நீ நடந்து, உண்மையில நானு கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்றேன், அதை கேட்குறியா இல்லையா விட்டுறணும். தேவனே நீ சொல்ற போதை ஏத்துக்க மாட்டேன், விட்டுறணும். அதான் சொன்னாங்க, கீழ்ப்படியாதவர் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர் நிறைய ஆலோசனை கொடுப்பாங்க. ஆனா பாக்குறதுக்கு அவங்களுடைய ஆலோசனைகள்லாம் ரொம்ப அனுபவம் மாதிரி இருக்கும். அது கூட ஃபெயிலியர் ஆகிடும். ஃபெயிலியர் ஆகாத ஒரே ஒரு ஆலோசனை தேவன் கொடுக்குற ஆலோசனை. ஏன்னா ஆலோசனை கர்த்தரையே நமக்காக பிதாவாகி தேவன் என்ன பண்ணிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறார்.
இந்த ஆலோசனை யாருக்கு கொடுக்குறன்ட்டு மேல 2 வசனம் வாசிட்டு நம்ம முடிக்கலாம். 1வது வசனம் வாசிக்கலாம். 32:1. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். 2வது வசனம். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். அவ்வளவுதாங்க. இந்த பாக்கியவானுக்கு தான் ஆலோசனை சொல்றார். எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமங்கள் தேவனை எண்ணலையோ, பாவம் மன்னிச்சுட்டா எண்ணல, எண்ணாமல் இருக்கிறோ, அவனுடைய ஆவி கபடம் இல்லாமல் இருக்கிறதோ. கபட மனசோட வச்சுக்கிட்டு நீங்க ஆலோசனை கேட்ச தேவன் சொல்றது இல்லை. மனம் ஃபுல்லா வெள்ளையா இருக்கணும். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இருதயத்துல கை வச்சு பார்த்தா எனக்கு யார் மேலேயும் பகை இல்லைன்னு வரணும். கை வச்சா வரணும், எனக்கு யார் மேலேயும் பகை இல்லை தேவன். அப்போ நம்ம 100% இயேசு தேவனுக்குள்ள இருக்கிறோம், இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறான்னு அர்த்தம். ஒருவேளை கை வச்சா பகை இருக்குதுன்னு இருக்குதா, ஒரு பிரச்சனையும் இல்லை. தேவன் இந்த பகையை எடுத்து போடுங்க, எனக்கு ஆலோசனை கொடுங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் இந்த பகையை எடுத்து போடுறேன், உள்ளத்துல டோட்டலா எடுத்துறேன். ஏன்னா அத்தனை நன்மைகள் எனக்கு செஞ்சிருக்கிறீங்களே, இந்த பகை எனக்கு வேணுமா வேண்டாம்பான்னு தேவன்கிட்ட ஆலோசனையா போய் விட்டோம்னா அந்த கபடு இல்லாத இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் மேல தேவன் கண்ணை வைத்து ஆலோசனை கொடுக்கிறவரா இருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் அதை மறந்துடக்கூடாது. தேவனுடைய ஆலோசனையை உதாசீனப்படுத்தக்கூடாது. அடுத்தது, தேவனுடைய ஆலோசனைப்படி அனுதினமும் வாழ்ந்தால் அவளுக்கு ஒரு குறையும் இருக்காது. அநேக நேரங்கள்ல நம்மளுக்கு குறைபாடா இருக்குதுன்னா நாம் இன்னும் தேவனுடைய ஆலோசனைப்படி நடக்கல. இன்னொரு வசனம் வச்சு நம்ம முடிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். சங்கீதம் 16:7. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். அவ்வளவுதாங்க. இதான் மனசார தேவனை எங்களை மனசுக்குள்ள அப்படி மனசுல இருந்து பொங்கி வருகிற தேவன் மேல வச்சிருக்கிற அன்பு பொங்கு வரணுங்க. அந்த இன்னும் அழகா சொல்றாங்க பாருங்க, வாசிக்கலாம் சிஸ்டர் மறுபடியும். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். அவ்வளவு ஆலோசனை நல்வழிப்படுத்திருக்கிறார், அவரை துதிக்காம இருக்க முடியுமா பாருங்க. நல்வழிப்படுத்துகிற தேவனை நாம துதிக்கணும், அந்த ஆலோசனைப்படி நடக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் இதை இன்னொரு முறை கூட கேட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை அனுப்புங்கள். இந்த நல்ல நேரத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்து மூலம் நன்றி செலுத்துவோம். ஆம்.